அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அடுத்ததாக அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அற்புதமான வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அப்படி என்ன அரசு துறை வேலை அற்புதமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த அப்டேட் வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த 2024 டு 2025க்கான அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 52,000 வேகன்சிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி ஏன் இவ்வளோ வேகன்சியாக வந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த அங்கன்வாடி சத்துணவுத்துறை வேலைகள்லாம் நிரப்பி. ஸோ இந்த வேகன்சி வந்து மீண்டும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. ஸோ இது என்ன ஏது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும், ஸோ இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இது எல்லா தகவலுமே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான அரசு வேலைகளும் அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும், மறக்காமல் நம்ம வீடியோவை ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஒரு அங்கன்வாடி வேலை இப்போ போடுறோம். ஸோ இப்போ நான் இந்த சேனலில் நம்ம சொந்தங்கள், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 பேர் இருக்கீங்க. ஸோ இந்த 27,000 பேருக்கும் நான் ஒருத்தன் இந்த ஒரு வீடியோ போடுறதுனால தான் ஸோ எல்லாருக்குமே நீங்கள் வந்து 27,000 பேருமே ஒரு பயனடைகிறீங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒரு வகையில். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது மூலிமா இவ்வளவு நல்லது நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் லைக் பண்ண பாருங்கள். ஏன்னா லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024 வேகன்சி வந்து 51,400 வேகன்சி, காலி பணியிடங்கள், ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 51,400 பேர் அங்கன்வாடியில் பணிபுரிய உள்ளனர். மேலும் இது பலருக்கு நல்ல செய்தி. அங்கன்வாடி வேகன்சி 2024 தொடங்கப்பட்டு விட்டது. ஸோ இது மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் என்னென்ன வேகன்சிகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் அல்லது மேற்பார்வையாளர்களாக இருக்க விரும்பும் 51,400 வேட்பாளர்களை பணியமர்த்துகிறது. பணியமர்த்தல் செயல்முறை மிகவும் எளிதானது மற்றும் சேர்க்கை செயல்முறை விரைவாக தொடங்க உள்ளது. இந்த கட்டுரையில் அங்கன்வாடி பற்றிய பதிவு செயல்முறை, தகுதிக்கான அளவுகோல்கள் மற்றும் பலவற்றை புரிந்து கொள்ள நாங்கள் உதவுகிறோம்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 52,000 வேகன்சி பக்கமாக நம்ம வந்து இந்த தடவை வந்து கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2024 எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 51,400 வேகன்சி பக்கமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து அப்ளை பண்ணுற லிங்க் வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடக்க தேதி, ஸோ இது எல்லாமே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த அங்கன்வாடி ஆட்சேர்ப்பில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட செயல்முறை கொடுத்துருக்காங்க. இங்கே அங்கன்வாடி பல்வேறு துறைகளுக்கு பணியமர்த்தப்படுகிறது மற்றும் ஆட்சேர்ப்பு வகையை பொறுத்து தேர்வு செயல்முறை பின்வருமாறு வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்பார்வையாளர் அனுபவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் மற்றும் பொருத்தமான பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக அனுபவம் வாய்ந்த மற்றும் பொருத்தமான பட்டம் பெற்ற ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழிலாளர்கள் 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உதவியாளர்கள் மற்றும் 5ஆம் தேதி வரை கல்வி தகுதியை பூர்த்தி செய்யும். மினிமம் உதவியாளர்களுக்கு வந்து 5வது நீங்கள் படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது மாதிரி எவ்வளோ வேகன்சி, என்னென்ன போஸ்டிங்கு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
மேற்பார்வையாளர் வேகன்சி, ஆசிரியர் வேகன்சி, தொழிலாளி வேகன்சி, உதவி செய்பவருக்கு வேகன்சி, இந்த 4 விதமான டைப்பில் வந்து வேகன்சி வந்து இந்த தடவை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியான தகவல். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர், அங்கன்வாடி மேற்பார்வையாளர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உதவி செய்வார், இவங்க 3 வேகன்சி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த தடவை ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி 4 வேகன்சியாக ஆசிரியர் வேகன்சிக்கு இந்த தடவை இதிலே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அங்கன்வாடி வேலைக்கு வந்து யாரெல்லாம் வந்து தகுதி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தகவலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நான் இதில் வந்து தெளிவாக கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024 நடைமுறை அனைவருக்கும் பொருந்தும். ஆனால் அதற்கு முன் நீங்கள் டிக் செய்ய வேண்டிய பின்வரும் தேர்வு பெட்டிகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதலில் உங்கள் வயது 21 குறைவாக இருக்கக்கூடாது, 35 வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பொருத்தமான பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஆட்சேர்ப்புக்கான முக்கிய ஆவணங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணணும், இல்லாதவங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் போடுறது. ஸோ அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லையா. ஸோ இப்போ நான் 10ஆம் வகுப்பு மதிப்பெண், அதாவது 10ஆம் வகுப்பு வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், அதே மாதிரி மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா பிற சான்றிதழ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதையுமே நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. இல்லை அதுவும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024 எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி 2024 சேர்க்கை நடைமுறை தேதி இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் கடைசி நிமிட சலசலப்பை தவிர்ப்பதற்காக செயல்முறை படிகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதிகாரப்பூர்வ இணையதளமான https://wct.net இந்த வெப்சைட் வந்து சென்று பார்த்தீங்கன்னா எல்லா தகவலுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ சென்ற பிறகு ஆட்சேர்ப்பு விருப்பத்தை தொடங்க போது பெண்கள் விருப்பத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கவும். அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு தொடர்பான விவரங்களை இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் எப்படி போகணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஃபில் பண்ணணும், என்னென்ன செல்ஃப் அட்டாச் பண்ணணும், இது எல்லாமே தான் இதில் வந்து தெளிவாக இங்கே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஊழியர்களின் சராசரி சம்பளம் வந்து 7,000 10,000 வரைக்கும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கடைசியாக வந்து பார்க்க போகிறது என்னென்னா முடிவரை, அதாவது இது கடைசியாக இருக்க போகுது. ஸோ இவ்வளோ தான் வேகன்சி. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கடைசி. இதில் வந்து என்னென்னா அங்கன்வாடி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை அவர்கள் மேற்பார்வையாளர், பணியாளர், உதவியாளர் மற்றும் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப 51,400 வேகன்சி வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் அதிக தாள்களை வெளியிட முடியவில்லை. மேலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கான நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம். அங்கன்வாடி அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த வெப்சைட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக நம்மளும் அப்டேட் பண்ணுறோம். அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். எந்தெந்த மாவட்டத்தில் வந்த உடனே அப்டேட் பண்ணணுமோ சொல்லணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரல வந்த பிறகு அப்படியே போடுங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லி விரும்புகிறது என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே போடுறது தான் நம்ம வேலை. ஸோ அப்ளிகேஷன் லிங்க் பண்ணுறது நம்ம வேலை, அதே மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்குறது நம்ம வேலை. ஸோ நீங்கள் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, இந்த ஜாப் போகும் விருப்பம் இல்லைனா மறக்காமல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, அது வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுவே போதும். ஓகேங்களா. ஸோ இதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம். தேங்க்யூ.